ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பி குரூப் டி 2025 வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரயில்வே துறையில் நீங்கள் வேலை செய்ய விரும்பக்கூடிய அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா 32,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி எல்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே துறையில 2025ல ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இருக்கு. இப்ப ஜனவரி 23லேருந்தே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு. அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எப்படி அப்ளை பண்ணணும்? இதுல பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் முன்னுரிமைலாம் இருக்கா? எதன் அடிப்படையில அனைவருமே தேர்வு செய்ய போறாங்க? என்ன கல்வி தகுதி? எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும்? எவ்வளோ சேலரி இருக்கும்? இது மாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கு. அதனால இப்ப ஆர்ஆர்பி குரூப் டி 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் 32 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, என்னென்ன போஸ்டிங்லாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்ஆர்பி குரூப் டி ரயில்வே துறையில் 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ இந்த வேலைவாய்ப்பின் அடிப்படையில் குரூப் டி பிரிவில் 32,438 காலிப்பணங்கள் நிரப்ப உள்ளதாக ரயில்வே துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது 10ஆம் வகுப்பு முடித்த 18லிருந்து 36 வயது உடையவர்களுக்கு ஆர்ஆர்பியின் இணையதளத்தில் பிப்ரவரி 22ஆம் தேதிக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வே துறையில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா குரூப் டி பணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரயில்வே துறை ஆள் சேர்ப்பு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ரயில்வேயில் பல்வேறு பதவிகளின் காலியாக உள்ள 32,438 காலிப்பணியிடங்கள் நிரப்ப உள்ளன. இதற்கான விண்ணப்ப காலம் ஜனவரி 23ஆம் தேதி தொடங்கியது பிப்ரவரி 22ஆம் தேதி வரை நிறைய உள்ளது. எனவே அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, விண்ணப்ப கட்டணம் உள்ளிட்ட அனைத்து டீட்டெயில்ஸ்களும் பார்த்தீங்கன்னா நாம் இப்போ முக்கியமாக பார்க்கலாம். இதில் ஆர்ஆர்பி குரூப் டி 2025 இது பார்த்தீங்கன்னா குரூப் டி முக்கிய தேதிகள் என்ன அப்படின்னா, விண்ணப்பம் தொடங்கிய நாள் சொல்லிட்டோம் இல்லையா? ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். முதல் விண்ணப்ப படிவத்தின் திருத்தங்களை செய்யும் நாட்கள் வரை முக்கியமான தேதிகளாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அனைத்துமே இது நாம் பார்க்கலாம். இது அறிவிப்பு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 23 பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கான நாள் என்ன? ஜனவரி 23லேருந்து 25க்குள்ளே நீங்கள் இதுக்கான விண்ணப்ப கட்டணம் கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை கட்டி நீங்கள் முழுமையடைஞ்சிக்கலாம். விண்ணப்ப படிவத்தின் திருத்தங்களை செய்யும் நாட்கள் என்ன நாட்கள் நீங்கள் திருத்தம் செய்யலாம். அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் திருத்திக்கலாம். அதில் பிப்ரவரி 25 முதல் மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதுக்கு திருத்தங்கள் செய்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இது சொல்லியிருக்காங்க. சில பணியிடங்கள் விவரங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன பணிகள் பார்த்தீங்கன்னா பராமரிப்பாளர், ஃபைனான்ஸ்மேன், உதவி டிஆர்டி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் லெவல் 1 பதவிக்கு ஆள் சேர்ப்பு நடைபெறுகிறது. மொத்தம் 32,438 காலிப்பணிகள் நிரப்ப உள்ளன. இவற்றில் அதிகபட்சமாக தடம் பரிமாளர்கள் பதவிக்கு 13,187 காலிப்பணிகள் உள்ளன. அடுத்தபடியாக ஃபைனான்ஸ்மேனுக்கு பதிவாளர் 5,558 காலிப்பணிகள் உள்ளன. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பதவிக்குமே நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மீதி இருக்கிற இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் போஸ்ட்மேனுக்கு இப்போ ஃபைனான்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 5,000 வேக்கன்சி இருக்குது. உதவியாளர் 799 வேக்கன்சி 800 வேக்கன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 300 வேக்கன்சி இருக்குது. பராமரிப்பாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா 13,000 வேக்கன்சி இருக்குது. உதவியாளர் ஐவிஏ பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் 247 வேக்கன்சி இருக்குது. உதவியாளர் அதே மாதிரி டபிள்யூசி என்ன அழைப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிகளுக்கு 2,587 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. உதவி டிஆர்டி
1381 காலிப்பணிகள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உதவியாளர் எஸ்டி இது வந்து கேட்டகரிக்கு ஸோ பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, 2012 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உதவியாளர் ஸோ லோகோ சைட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 950 பணியிடங்கள் வந்து குடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உதவி செயல்படும் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஸோ 744 கழிப்பிடங்கள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி உதவியாளர் டிஎல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி இவங்களுக்கெல்லாம் வந்து ஸோ 1041 கழிப்பிடங்கள் வந்து ஸோ குடுத்துருக்காங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒர்க் ஷாப்புக்கு வந்து உதவியாளருக்கு வந்து 3000 வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இப்போ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஓவராலாக தமிழகத்துக்கு ஸோ இந்தியா முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பான இடங்களா வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து 32,500 வேகன்சி வந்து அதிகபட்சமாக வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க கல்வி தகுதிய பொறுத்தளவுக்கு நீங்க 10th வகுப்பு ஸோ ஐடிஐடி தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்ப தகுதியானவர்களை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வயது வரம்பு அப்படின்னா 18 வயதிலிருந்து 36 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அனைவருமே இந்த வேலைக்கு ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ விண்ணப்ப கட்டணத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் பிடபிள்யூபி ஸோ டி ஸோ மற்றும் திருநங்கை, முன்னாள் படைவீரர்கள், ஸோ எஸ்சி, எஸ்டி, சிறுபான்மையினர் மற்றும் இபிசி விண்ணப்பதாரர்கள் ரூபாய் 250 விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். ஸோ மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் 500 கட்டணம் செலுத்துமாக நிர்ணயம் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதன் மூலமா டெபிட் கார்டு மூலமா, யுபிஐ இது மூலமா நீங்க ஆன்லைன் மூலமாகவே ஸோ பேமெண்ட் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஸோ அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில தேர்வு வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னா, ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வு செய்முறை 4 நிலைகளை வந்து உள்ளடக்கி உள்ளது. இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ் மார்க்கு அனைத்துமே இருக்கு. ஸோ அதனால கணினி அடிப்படையிலான சோதனை வந்து நடக்கும். ஸோ இந்த சோதனையின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, உடன்திறன் சோதனை வந்து இருக்கும். ஸோ ஆவண சரிபார்ப்பு, மருத்துவ சோதனை வந்து இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து அனைத்துமே ஸோ நடக்கும். இவற்றில் முதல் நிலையான கணினி அடிப்படையிலான சோதனை தேர்வில் 100 கேள்விகள் வந்து கேட்கப்படும். அந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இதன் அடிப்படையில அனைத்துமே வந்து வழங்குவாங்க. பொது அறிவியல் 25 மார்க்கு, ஸோ கேள்விகள் 25 25 மதிப்பெண்கள். ஸோ அதே மாரி ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள் வந்து ஸோ குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கணினி அடிப்படையிலான சோதனையில ஸோ மைனஸ் மார்க் வந்து இருக்கும். ஒரு மார்க் நீங்க வந்து 1 தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, 1/4 மார்க் வந்து குறைப்பாங்க. ஸோ அதனால இது ஆர்ஆர்பி குரூப் டி வேலைய பொறுத்தளவுக்கு ஸோ மைனஸ் மார்க்கெல்லாம் இதில வந்து ஸோ இருக்கும். ஸோ அதனால அனைவருக்குமே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். நீங்க ஸோ இதில வந்து அப்ளை பண்ணி ஸோ நீங்க வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. இருந்தாலும் இது சேலரிய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஊதியம் அப்படின்னா ஸோ 18,000 போன முதல் மந்த்தே வந்து ஸோ ஒரு ஹை சேலரி தான் வந்து ஸோ குடுக்க போறாங்க. ஸோ அனைவருமே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில இந்த விண்ணப்ப செய்ய தகுதியான அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில ஸோ அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்ல ஆர்ஆர்பி ஸோ cdg.government.in என்ற இணையதளம் மூலமாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிக்கலாம். பிப்ரவரி 22ஆம் தேதிக்குள்ள நீங்க அனைவருமே அப்ளை பண்ணி ஸோ ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் ரயில்வே துறையில வருடமும் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி தான் 2025லும் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்ப வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. சரி ஓகே. ஸோ எனக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.